கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக ஆற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக அலுவலகம் திறந்து வருகின்றோம். குறிப்பாக இன்று 4வது அலுவலகமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இன்று மாலை நாங்கள் திறந்திருக்கின்றோம். கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை ஒவ்வொரு வீடுகள் வாரியாக வாக்காளர்களை நேரிலே சந்தித்து அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். வெல்லும் தமிழ் பெண்கள், குறிப்பாக ஒவ்வொரு பூத்திற்கும் மகளிரை சார்ந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தலைவருடைய வழிகாட்டுதலோடு முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை, குறிப்பாக கோவையை பொறுத்தவரை, கடந்த 5 ஆண்டு காலம் அதற்கு முன்னாலும் இருந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகளை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர்கள் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கி அதற்கான பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கூடுதலாக நிதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சர்கள் 125 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை சிறப்பு நிதியாக கொடுத்து அதற்கான பணிகளை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விடுபட்ட சாலைகள் அனைத்தையும் முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு முழு வேகத்தில், அசுர வேகத்தில் அரசு நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இந்த சாலைகள் குறிப்பாக 5 ஆண்டுகள் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம். கடந்த அதிமுக ஆட்சியில் போடாத சாலைகள் இப்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று மாநகராட்சி முழுவதும் சிறப்பாக அந்த சாலை அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏர்போர்ட்ல பேட்டி கொடுத்த செங்கோட்டையன் தலைவர், திமுக அதிமுக யார் வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு விடுற நிலை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில கூட சொன்னேன், நாட்டு ரீச்சபிள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறவங்களை பத்தி ஏன் கேள்வி கேட்கறீங்க? தொடர்பு எல்லைக்கு உள்ள இருக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. அரசியல் களத்துல மக்களை சந்திக்கிறவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவங்களை பத்தி கேள்வி கேளுங்க. மக்களுக்கு தொடர்பே இல்லாதவங்க, மக்கள் எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பால இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேள்வி கேட்டு உங்க நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம், எங்க நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். சில பேர் மீடியா என்ன பண்ணீங்கன்னா உங்க ரேட்டிங்காக வந்து யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில், இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல, இந்த கேள்வி அங்கேயும் கேட்கலாம்ல. யாரையாவது எங்க துணை முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி கேள்விகள் அங்க கேட்க முடியுமா, உங்களால கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்கல்ல, கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நம்ம அரசு நிர்வாகத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்த திட்டங்களை மக்களிடத்தில், வாக்காளரிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை இயக்கங்கள் ஒரு மகத்தான வெற்றி பெறும். அதற்கான தேர்தல் களப்பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். சார், யார் என்ன கொடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை மீண்டும் ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். யாரு டோக்கன் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யார் என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு 2 கலந்திருக்கிறோம், அரசினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாழ ஒரு 66,000 பேர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க. அப்ப அரசினுடைய திட்டங்கள் வீடு வாரியா போயிருக்கு, ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிருக்கு. அதே போல விடியல் பயணத்துல மகளிர் பயனடைகிறாங்க, புதுமை பெண்ல பயனடைகிறாங்க, மாணவ செல்வங்கள் தமிழ் புதல்வன்ல பயனடைகிறாங்க. இப்படி அரசினுடைய திட்டங்களை பெறுகின்ற அந்த பயனாளிகள் அரசின் மீதும் முதலமைச்சர்கள் மீதும் பற்று கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதனால மற்றவங்க டோக்கன் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, பொருளை கொடுத்தாலும் கவலை இல்லை. அதை பத்தி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. அதே போல கடன் சுமை அதிகரிச்சிருக்குது. நிதியே இல்லாம தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்கள் செஞ்சுட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் தூங்கிட்டாரு. ஒரு 3 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, 2 மாசம் தான் இருக்கு. அதனால இப்ப எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. நிதியே இல்லைன்னா அவினாசி சாலை மேம்பாலம் முடிஞ்சிருக்குமா? பாலத்தை முடிச்சுதானே முதலமைச்சர் திறந்து வச்சாங்க. நிதியே இல்லைன்னா பெரியார் நூலகம் வேலை நடக்குமா? நிதியே இல்லைன்னா செம்மொழி பூங்கா வேலை நடந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருப்பாங்களா? அரசு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளை கொடுத்தாதான் டெண்டர் விட முடியும். நிதி இருந்தாதான் ஒப்பந்தக்காரர் வேலை செய்வாங்க, வேலை முடிச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும்.
ஆகையால் அரசை பொறுத்தவரை எந்த திட்டமும் நிதி இல்லாமல் தொடங்கப்படுவதில்லை. நிதி இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்களை தொடங்குகிறார்கள். தொடங்கக்கூடிய திட்டங்களை நான் பலமுறை உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு அறிவிப்போடு முதலமைச்சர் நிறுத்துவதில்லை. தங்க நகர் பூங்கா வேணும்னு எத்தனை வருஷ கோரிக்கை கோயம்புத்தூர்ல எந்த அரசும் செய்யல. முதலமைச்சரிடத்துல கோரிக்கை வச்சாங்க, அந்த பகுதிக்கு நேரில் போய் பார்த்தாங்க, அவருடைய குறைகளை கேட்டறிஞ்சாங்க, அறிவிச்சாங்க. அறிவிப்போடு நிறுத்தாமல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை முதலமைச்சரே தொடங்கி வச்சிருக்காங்க. இப்ப எந்த அளவிற்கு வேலை நடக்கிறது என்பதை முதலமைச்சரே கண்காணிக்கிறாங்க. ஆக அரசுடைய திட்டங்கள் என்பது முழுமையாக மக்களுக்கு சென்று கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதிகளை கொடுத்து பணிகள் நிறைவு செய்யறாங்க. நிதி இல்லைன்னா 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? நிதி இல்லைன்னா 120 கோடி ரூபாய் இப்ப சிறப்பு நிதி கொடுத்து ரோடு போட முடியுமா? அரசை பொறுத்தவரை 1 லட்சம் வீடு கலைஞர் கனவு எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்த 1 லட்சம் வீட்டுக்கு இப்ப உத்தரவு போடுறாங்க. அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நிதிகளை கொண்டு மிக சிறப்பாக செய்யலாம். அதே எடப்பாடி பழனிசாமி நம்ம 1 ரூபா வரி கட்டினா 29 பைசா ஒன்றிய அரசு கொடுக்குது இல்ல, அதை ஒரு வார்த்தை சொல்லல. ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதியை சேர்த்தி கொடுக்கணும், நாங்க 1 ரூபா வரி கட்டினா 29 பைசா தான் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம்ல. அன்னைக்கு 2014 திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மத்தியில 27,000 ரூபாய்க்கு விற்குது ஒரு பவுன் தங்கம். இன்னைக்கு 1,35,000 ரூபாய்க்கு விற்குது. அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசலாம்ல. 27,000 ரூபாய்க்கு வித்த ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு 1,35,000 ரூபாய்க்கு விற்குது. ஏழை வாழைகளா எப்படி 1 கிராம் 4 கிராம் தங்கம் வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி. அங்க பேச வேண்டியதெல்லாம் இங்க பேசுறாரு. அங்க செய்ய முடியாதெல்லாம் அங்க சொல்ல முடியாம இங்க எதையாவது ஒரு அறிக்கையா கொடுத்துட்டு இருக்காரு. பாவம், எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டட்டும். எதையாவது ஒன்று சொல்லிதான ஒரு எலெக்ஷன் ஓட்டணும். திமுக ஆட்சியில் தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது. அதே மாதிரி கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. எல்லா முதலமைச்சரும் நிகழ்ச்சிகளுக்கு டெல்லியில போவாங்க. நம்ம முதலமைச்சர் எப்படி கம்பீரமா நிப்பாருன்னு நீங்க பாத்துருப்பீங்க. டேபிள் கடையில யார் படுத்திருந்தான்னு நீங்க பாத்தீங்க. அதனால அவரு போய் அதை சொல்லாமா? தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அரசை பத்தி குறை சொல்லாமா? அவருக்குன்னு அப்ப காவல்துறை இல்லையா, உளவுத்துறை இல்லையா, செய்திகள் அவருக்கு சொல்லலையா? டிவி பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட. அவரு போய் அரசாங்கத்தை பத்தி விமர்சனம் பண்றது வேடிக்கையா இருக்கு, வியப்பா இருக்கு. தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வானதி சீனிவாசன் மத உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு, பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆட்சி 26 அமையணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? அவங்க மணிப்பூர் போனாங்களா போலியா? மணிப்பூர் போயிருந்தாங்களா போலியான்னு கேட்டேன். நீங்க திருப்பி கேள்வி கேட்டீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பானு சொன்னாங்க இல்லையா? நீங்க மணிப்பூர் எதுவும் போனீங்களா சமீபத்தில்? எப்போ போனீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தடுமாறி இருப்பாங்க. அப்ப நீங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க மட்டும்தான் எவ்வளவு கேள்வி வேணாலும் கேட்கறீங்க, நாங்களும் சலிக்காம பதில் சொல்றோம். அதனால அரசாங்கத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு. நிறைய மகளிர் அது சம்பந்தமா விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அரசு எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது மகளிருக்கு தெரியும். மகளிர் எந்த அளவுக்கு அரங்கத்துல பாத்தீங்க, 50% மகளிர் உட்கார்ந்துருந்தாங்க. இயக்க பணிகளை தங்களை அர்ப்பணிச்சு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மகளிர் தமிழ்நாடு தான் நம்பர் 1. தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. பொருளாதார இலக்குல தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலயும் கல்வியில தமிழ்நாடு தான் நம்பர் 1. எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் இப்ப நம்பர் 1 இருக்கு. அவங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ அரசியலுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. சில நேரங்கள் அரசு நிகழ்ச்சியில முதலமைச்சரே கோரிக்கை மனு கொடுக்க வரும்போது அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் அறிவிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. அதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசின் கூடிய குறிப்பாக கோவையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. நன்றி. பல வகையில் விமர்சிக்கக்கூடிய விஜய் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சார். நாட் ரீச்சபிள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறவங்களை பத்தி நான் நீங்க கேட்க வேண்டியதுல நான் பதில் சொல்ல வேண்டியது. களத்தில் நின்று பணியாற்றுவர்களை பற்றி பேசுங்கள். சட்டமன்ற எலெக்ஷன்ல கோவை மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி நீங்க கட்டளை எங்களுடைய இயக்கம் போனது எங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுறோம். நான் எங்க மாவட்ட எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம் சொல்லி நீங்க எனக்கு சேர்த்து எச்சரிக்கை தான் சொன்னேன். மாவட்டத்துக்கு சேர்த்து எச்சரிக்கை தான் சொன்னேன். எங்க எல்லாருக்கும் சேர்த்து எச்சரிக்கை தான். அதனால பொதுவாக எங்களுடைய அன்பு வேண்டுகோள் தான். அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியா எஸ்பி வேலுமணி நேரடி போச்சு அதிமுக தனிப்பட்ட முறையில் யாரும் பேச வேண்டியது. இந்த செந்தில் பாலாஜி இல்லைன்னா 100 செந்தில் பாலாஜி வருவாங்க. இந்த ரவி அண்ணன் இல்லைன்னா 100 ரவி அண்ணன் வருவாங்க. இந்த ஈஸ்வர சாமி இல்லைன்னா 100 ஈஸ்வரன் வருவாங்க.
இயக்கத்தில் ஒருத்தர் நம்பி யாரும் கிடையாது, இயக்கமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை, கோவையை பொறுத்தவரை நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ந்தோம் இல்லையா, அந்த வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நிச்சயமாக 10 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான தேர்தல் பணிகளை முன்னெடுக்கிறோம். அதனால யாரை பத்தி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. எங்கள் நோக்கம் அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு சேர்க்க வேண்டும், அந்த மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்குகளை பெற வேண்டும். அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். தலைவர் தேர்தல் பணி தொடங்கி ரொம்ப வருஷமாச்சு. நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் தேர்தல் பணி தொடங்கி ரொம்ப வருஷமாச்சு. சில பேர் இப்பதான் டோக்கன் கொடுத்துருக்காங்க, 2 மாசம் இருக்கிறதுனால. நாங்கள் எப்பயோ தேர்தல் பணிகள் தொடங்கி பூத்து கமிட்டி போட்டு வீடு வாரியாக கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் முடித்து, எஸ்ஐஆர் பணிகள் முடித்து, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முடித்து எல்லா பணிகளையும் முன்னெடுத்துள்ளோம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் முதலிடத்தில் இருக்கிறது, வெற்றி வாய்ப்பிலும் முதலிடத்தில் இருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுத்திருந்து பாருங்க. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு